திருச்சூரில் ஏடிஎம் இயந்திரங்களில் கொள்ளையடித்த கும்பலை குமாரபாளையத்தில் துப்பாக்கி முனையில் பிடித்தது தமிழ்நாடு போலீஸ். கண்டெய்னரில் பயங்கர ஆயுதங்களுடன் வந்தவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு. ஏடிஎம் கொள்ளையர்கள் சுட்டு பிடிக்கப்பட்ட இடத்தில் பணம் சிதறி கிடந்ததால் பரபரப்பு. வெப்படை அருகே 500 ரூபாய் நோட்டுகள் சிதறி கிடந்த இடத்தில் போலீசார் ஆய்வு. குமாரபாளையத்தில் கொள்ளையர்களை போலீசார் விரட்டி பிடித்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. காவல்துறையினர் 30 வாகனங்களில் விரட்டிச் சென்று கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடித்தனர். கூகுள் மேப் உதவியுடன் எஸ்பிஐ ஏடிஎம்களை குறிவைத்து கும்பல் கொள்ளையடித்தது அம்பலம். கிருஷ்ணகிரி ஏடிஎம் கொள்ளை தொடர்பு குறித்து விசாரித்து வருவதாக சேலம் சரக டிஐஜி உமா தகவல். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. கல்வி, மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதியை விடுவிக்க முதலமைச்சர் வலியுறுத்தல். டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதலமைச்சருடன் சந்திப்பு. நில மோசடி வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது லோக் ஆயுக்தா போலீஸ் வழக்கு பதிவு. பெங்களூரு மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்று நடவடிக்கை. கோடநாடு வழக்கில் சயான் வாளையாறு மனோஜிற்கு சம்மன். அடுத்த மாதம் 16ஆம் தேதி உதகை நீதிமன்ற நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 56,800 ரூபாய்க்கு விற்பனை. பாஜகவில் 2 தலைவர்களை கைது செய்தால் கட்சியே இருக்காது. டெல்லி சட்டமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் காட்டமான விமர்சனம். தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சிறப்பு மலர் கண்காட்சி தொடக்கம். மலர்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். டெல்லியில் பிரதமரை நேரில் சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கல்வி, மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்தார். டெல்லியில் பிரதமரின் அலுவலகத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பூங்கொத்து கொடுத்து பிரதமர் மோடி வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் கைவினை கலைஞர்கள் உருவாக்கிய தடம் பெட்டகத்தை முதலமைச்சர் பரிசளித்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் மோடியிடம் வழங்கினார். பின்னர் சந்திப்பு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டப் பணிகளுக்கான ஒன்றிய அரசின் பங்களிப்பு நிதியை விரைந்து விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இந்த பணிகளுக்கு இதுவரை 18,564 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரையோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை. இதனால மெட்ரோ ரயில் திட்ட பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு. எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்பட வேண்டும்னு நான் கேட்டிருக்கிறேன். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கான நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் அவர் கூறினார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மும்மொழி கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கல. எந்த ஒரு மாநிலத்தின் மேலேயே மொழி திணிப்பு இருக்காதுன்னு தேசிய கல்விக் கொள்கை உறுதியளிச்சிருந்தாலும் இந்த திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இதுக்கான ஷரத்து இல்லை. எனவே இந்த ஒப்பந்தம் திருத்தப்படணும்னு ஒன்றிய அரசுகிட்ட சொல்லிக்கிட்டு வரோம். இந்த சூழ்நிலையில்
புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுற சூழலை உருவாக்கி இருக்கிறத சுட்டி காட்டியிருக்கிறோம். உடனடியாக இந்த திட்டத்துக்கான ஒன்றிய அரசோட நிதி அளிக்கப்படும்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததோடு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் அவர்களின் உடைமைகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கவும் பிரதமரிடம் ஸ்டாலின் வலியுறுத்தினார். மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் கோரிக்கை விடுத்தார். முதலமைச்சரின் கோரிக்கைகளை கனிவுடன் கேட்டுக்கொண்ட பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் பேசி நடவடிக்கை எடுக்க ஆவண செய்வதாக உறுதியளித்தார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தியை அவரது இல்லத்துக்கு சென்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது திமுக எம்பிக்கள் TR பாலு, கனிமொழி ஆகியோர் உடன் இருந்தனர். உதகையில் 10,000 மலர் தொட்டிகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள 70 வகையான மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். உதகையில் தற்போது 2வது சீசன் தொடங்கியதால் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இந்த நிலையில் 2வது சீசனையொட்டி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சிறப்பு மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. இங்குள்ள அலங்கார மேடைகளில் டேலியா, சால்வியா, இன்கா மேரிகோல்ட், டெய்சி, பால்சம் உள்ளிட்ட 70 வகையான மலர் ரகங்கள் 10,000 மலர் தொட்டிகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த மலர் கண்காட்சி 1 மாத காலம் நடைபெறும் நிலையில் சுமார் 2 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பூங்காவில் 4,50,000 மலர் செடிகளில் பூக்கள் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். இப்போ தான் நியூ மேரிட் சும்மா ஊட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப் பிளான் பண்ணி வந்துட்டு இருந்தோம். எங்களுக்கே தெரியாது இங்கே வந்து ஃப்ளவர் ஷோ நடத்துகிறாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்கறனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, இவ்வளோ ஒரு வெரைட்டியாஸ் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொட்டானிக்கல் கார்டனை மட்டும் விசிட் பண்ணலான்னு வந்து பார்க்கணும். திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக தான் அந்த இடத்த வந்து நாங்கள் இந்த ஃப்ளவர் ஷோ பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சீசன் வர முடியல, ஆனால் செகண்ட் சீசன் வந்தோம். எதிர்பார்த்ததை விட நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்களுக்கு ஒரு புது அனுபவம். நன்றி. மேலும் அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள புது பூங்காவில் 2,000 மலர் தொட்டிகளை கொண்டு பல்வேறு விளையாட்டு வடிவங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 57,000 ரூபாயை நெருங்கி வருகிறது. அமெரிக்காவில் வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைக்கப்பட்ட பிறகு சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் விலை நேற்று 56,480 ரூபாயாக இருந்தது. இன்று 320 ரூபாய் உயர்ந்து 56,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 40 ரூபாய் உயர்ந்து 7,100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 10 நாட்களில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இதனால் ஏழை நடுத்தர வர்க்கத்தினர் கலக்கமடைந்துள்ளனர். தங்கங்கிறது நினச்சி பார்க்காத விலையில் ஏறிக்கொண்டே இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளை பெற்றவங்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப வந்து அது கடினமான இக்கட்டான சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்குது. பிள்ளைங்களுக்கு கூட இன்றைக்கி தங்கம்னு பேர் வைக்க முடியாது. ஏன்னா எவனா தூக்கிட்டு போயிடுவான்னு பயமாக இருக்குது வர வர. என்ன தங்கம் விலை இப்படி கிடுக்கிட்டுன்னு விண்ணை முட்டுச்சுன்னா நாங்களாம் எங்கே போகிறது? அன்றாட நாங்கள் பயன்படுத்தக்கூடியது எந்த பொருள் வாங்க முடியல. இன்றைக்கி எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க கூட சூழ்நிலையில் எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது. அப்படி இருக்கையில் எங்கள் தங்கம் வாங்குறது நாங்கள் வாங்கலாம் 300 ரூபா, இப்போ வந்து 62,000 ஆகிறது. அதை வச்சு எங்களால் பயன்படுத்தவோ எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. எங்கள் கல்யாணம் அப்படி ஆறப்பையே வந்து தங்கம் விலையெல்லாம் அப்படி இருந்தது. இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிறப்ப தங்கத்தை பற்றி நினச்சே பார்க்க முடியாதாட்டு இருக்கலாம். 50,000 60,000னா இப்போ ஏழைங்க நாங்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க. இப்போ நாங்களாம் எப்படி நாங்கள் வாங்குறது? நகைக்கு போய் சீட்டு அந்த மாதிரி சேர்க்கலான்னாலும் சேர்த்தாலுமே 50,000 60,000 போது தங்கம் வாங்குறது ஒரு ரொம்ப எட்டாக்கனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உலக நாடுகள் தங்கத்தை வாங்கி குவிப்பதால் வரும் நாட்களில் விலை மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் வெள்ளி விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 102 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,02,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தாய்லாந்து நாட்டில் தனியார் தொழிற்சாலை மேலாளர் விடுமுறை அளிக்காததால் உடல்நல பாதிப்போடு அலுவலகம் வந்த ஊழியர் மயங்கி விழுந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சர்வதேச அளவில் பணிச்சுமை மரணங்கள் அதிகரித்து வருவது ஊழியர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது.
தாய்லாந்து நாட்டின் பாங்காக் நகரத்தில் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் என்ற தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இங்கு மே என்ற 30 வயது பெண் பணியாற்றி வந்துள்ளார். அவருக்கு பெருங்குடல் அழற்சி ஏற்பட்டது தெரியவந்ததை அடுத்து கடந்த 5 முதல் 12ஆம் தேதி வரை உடல்நலக்குறைவுக்காக விடுமுறை எடுத்துள்ளார். சிகிச்சை எடுத்த பிறகும் அவரது உடல்நிலை மோசமடைந்துள்ளது. எனவே விடுமுறையை மேலும் நீட்டிக்க மேலாளரை அழைத்து பேசியபோது அவர் அலுவலகத்திற்கு வர அறிவுறுத்தியுள்ளார். வேலை பறிபோய்விடுமோ என்ற அச்சத்தில் கடந்த 13ஆம் தேதி மே பணிக்கு சென்றுள்ளார். 20 நிமிடங்களிலேயே அவர் அலுவலகத்திலேயே மயங்கி விழுந்ததாக தெரிகிறது. உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி மே உயிரிழந்தார். பணிச்சுமையை குறைக்கணும். அதாவது ஒரு தெளிவான ஒரு வரையறையான ஒரு வேலை நேரத்தை எல்லா நிறுவனங்களும் ஏற்படுத்தணும். அதை தாண்டி ஒரு ஓவர் ஒர்க் பண்ணுறது, அதை தாண்டிய நிர்பந்தங்களை எல்லாம் தவிர்க்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய நம்மளுமே கூட இந்த ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸை நம்ம ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு வேலையை விட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா முழுமையாக வீட்டில் தான் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி அரசாங்கங்களும் இதில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கு. கடந்த சில மாதங்களாக சர்வதேச அளவில் பணிச்சுமையால் பலியானோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. சில வாரங்களுக்கு முன்பு புனேவைச் சேர்ந்த EY என்ற நிறுவனத்தின் பெண் ஊழியர் ஆனா செபஸ்டியன் என்பவர் பணிச்சுமையால் பலியானதாக அவரது தாய் தெரிவித்திருந்தார். இதேபோல லக்னோவில் உள்ள தனியார் வங்கி பெண் ஊழியர் ஒருவர் அலுவலகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது நாற்காலியில் சரிந்து விழுந்து பலியானார். அவரும் பணிச்சுமையால் பலியானதாக சக ஊழியர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்போம். நில மோசடி வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது லோக் ஆயுக்தா போலீஸ் வழக்கு தொடர்ந்துள்ளது. மைசூரு நகர மேம்பாட்டு ஆணையத்திற்கு சித்தராமையாவின் மனைவி பார்வதி வழங்கிய 3.9 ஏக்கர் நிலத்திற்கு ஈடாக அவருக்கு பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை கர்நாடக அரசு வழங்கியது என்பது குற்றச்சாட்டு. இதில் சித்தராமையாவின் தலையீடு உள்ளதாக எழுந்த புகாரில் அவரிடம் விசாரணை நடத்த கர்நாடக ஆளுநர் தவார் சந்த் கெலாட் அனுமதி அளித்திருந்தார். ஆளுநரின் நடவடிக்கைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தை நாடிய சித்தராமையாவுக்கு தோல்வியே மிஞ்சியது. இந்த சூழலில் சித்தராமையா, அவரது மனைவி பார்வதி உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு தொடர லோக் ஆயுக்தா போலீசுக்கு பெங்களூரு மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டது. இதன் தொடர்ச்சியாக சித்தராமையா உள்ளிட்டோர் மீது லோக் ஆயுக்தா போலீஸ் வழக்கு தொடர்ந்துள்ளது. இதனால் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு அரசியல் ரீதியாக நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சயான், வாளையாறு மனோஜ் ஆகியோர் வரும் அக்டோபர் 16 அன்று நேரில் ஆஜராகுமாறு உதகை நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. கோடநாடு வழக்கில் சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ள உதகையைச் சேர்ந்த தனியார் காட்டேஜ் உரிமையாளரை மிரட்டிய வழக்கில் இருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த 2017 ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற கோடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் இரவு காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சயான், வாளையாறு மனோஜ் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது சயான், வாளையாறு மனோஜ் ஆகியோர் உதகை தனியார் காட்டேஜில் தங்கியுள்ளனர். அங்கிருந்து கோடநாடு சென்று கொலை கொள்ளையில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே வழக்கில் 14வது சாட்சியாக சேர்க்கப்பட்ட தனியார் காட்டேஜ் உரிமையாளர் சாந்தகுமாரியை மிரட்டிய வழக்கில் சயான், வாளையாறு மனோஜ் இருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னை மெரினாவில் இந்திய விமானப்படை சார்பில் நடைபெறவுள்ள வான்வழி சாகச நிகழ்ச்சி உலகிலேயே அதிக பார்வையாளர்கள் கண்டுகளித்த நிகழ்ச்சி என்ற சாதனையை படைக்க இந்திய விமானப்படை திட்டமிட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினம் அக்டோபர் 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் வரும் அக்டோபர் 6ஆம் தேதி காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரை இந்திய விமானப்படை சார்பில் வான்வழி சாகச நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. அதிநவீன ரஃபேல் விமானம் உட்பட 72 போர் விமானங்கள் இந்த வான்வழி சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளன. 21 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரையில் நடக்கவுள்ள வான்வழி சாகச நிகழ்ச்சியை கண்டு ரசிக்க கிட்டத்தட்ட 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு கூடும் பட்சத்தில் உலகிலேயே அதிக பார்வையாளர்கள் கண்டுகளித்த விமான சாகச நிகழ்ச்சி என்ற சாதனையுடன் லிம்கா சாதனை புத்தகத்தில் இந்த நிகழ்ச்சி இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது.
உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப சாதனங்கள் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான சிஸ்கோ தமிழ்நாட்டில் தனது உற்பத்தியை தொடங்கியுள்ளது. பிளெக்ஸ்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்த மின்னணு சாதனங்களை இந்த நிறுவனம் தயாரிக்கிறது. சென்னை அடுத்துள்ள ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள தொழிற்சாலையில் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான தொடக்க விழா நடைபெற்றது. இதில் ஒன்றிய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிஸ்கோ ஆலையில் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டில் உள்ள உயர் தொழில்நுட்ப திறன் கொண்டோருக்கான வேலைவாய்ப்பு பெருகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் மின்னணு சாதனங்கள் அமெரிக்கா, ஜப்பான், நெதர்லாந்து, மெக்சிகோவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மிரட்டும் 2 காட்டு யானைகளை விரட்டும் பணியில் கும்கி யானைகள் ஈடுபடுத்தப்பட உள்ளன. ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் 50க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சேரம்பாடி சப்பந்தோடு பகுதியில் நேற்று முதியவரை யானை தாக்கி கொன்றதை அடுத்து பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அச்சுறுத்தும் கட்டை கொம்பன் புல்லட் யானைகளை விரட்டக் கோரி அவர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஊருக்குள் புகுந்த யானைகளை அடர் வனத்திற்குள் விரட்ட முதுமலையிலிருந்து வரவழைக்கப்பட்ட கும்கி யானைகள் விஜய், வசீம் ஆகியவை ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. முட்புதர்கள் நிறைந்த பகுதியில் மறைந்திருக்கும் காட்டு யானைகளை ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் கண்காணிக்கும் வனத்துறையினர் அடர் வனத்திற்குள் யானைகளை விரட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் சொகுசு காரில் வந்து ஆடு திருடிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கீதாரபுரத்தை சேர்ந்த குமார் என்பவர் தனது வளர்ப்பு ஆடுகளை அருகிலுள்ள தோட்டத்தில் மேய்ச்சலுக்கு விட்டிருந்தார். இந்நிலையில் வெள்ளை நிற ஃபார்ச்சுனர் காரில் வந்த மர்ம கும்பல் மேய்ச்சலில் இருந்த 3 ஆடுகளை தூக்கி கொண்டு தப்பினர். புகாரின் பேரில் CCTV காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஆடு திருடிய பெரம்பலூரை சேர்ந்த மைதீன் மற்றும் அவரது கூட்டாளிகள் 2 பேர் உட்பட 3 கைது செய்தனர். ஆடு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. வட மாநிலங்களில் தேங்காய் தேவை அதிகரிப்பால் தமிழ்நாட்டில் தேங்காய் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அரசம்பட்டி, புலியூர், நெடுங்கல் உள்ளிட்ட தென்பண்ணை ஆற்றுப்படுகையில் அதிக அளவு தென்னை பயிரிட்டுள்ளனர். இங்கு விளையும் தேங்காய்கள் வட மாநிலங்களுக்கு அதிக அளவில் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. வட மாநிலங்களில் தொடர் பண்டிகை காரணமாக தேங்காய்க்கு தேவை அதிகரித்ததன் காரணத்தால் தேங்காய் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. முன்பு டன் 26,000 முதல் 28,000 ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்த 1 டன் தேங்காய் தற்போது 2 மடங்காக விலை உயர்ந்து 55,000 முதல் 56,000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. விலை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய புரதான சின்னமாக அறிவிக்க ஒன்றிய அரசு வலியுறுத்தியதை அடுத்து யுனெஸ்கோ அமைப்பினர் ஆய்வு மேற்கொண்டனர். நாட்டில் உள்ள 12 புரதான சின்னங்களை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க கோரி ஒன்றிய அரசு யுனெஸ்கோ அமைப்பிடம் வலியுறுத்தியது. இதில் தமிழ்நாட்டின் சார்பில் செஞ்சிக்கோட்டை மட்டும் இடம்பெற்றது. இந்நிலையில் யுனெஸ்கோ அமைப்பின் பிரதிநிதியான ஹவாங்ஜோங் லீ தலைமையிலான குழுவினர் செஞ்சிக்கோட்டை மலை உச்சி வரை சென்று ஆய்வில் ஈடுபட்டனர். செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோ அறிவித்ததால் செஞ்சி மாநகரம் சுற்றுலாத்துறையில் பெரிய முன்னேற்றமடையும். நிறைய சுற்றுலா பயணிகள் வருவார்கள். மக்களுக்கு நல்ல முன்னேறுவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும். யுனெஸ்கோ நிறுவனத்துக்கு இப்போ மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆய்வில் விழுப்புரம் ஆட்சியர் பழனி, மாநில மற்றும் ஒன்றிய தொல்லியல் துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். யுனெஸ்கோ குழுவினர் வருகையால் இன்று செஞ்சிக்கோட்டையை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. புதுச்சேரியில் அரசு மருத்துவமனைகளில் தரமற்ற ஊசிகளை பயன்படுத்துவதாகவும் போதிய படுக்கை வசதி இல்லாமல் நோயாளிகளை தரையில் படுக்க வைப்பதாகவும் புகார் கிளம்பியுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை அலுவலகத்திற்கு ஒரு உடைந்த ஊசியுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இன்று வந்தார். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் மோசமான ஊசிகளை பயன்படுத்துவதாகவும் இந்த ஊசி உடலில் போடும்போதே உடைந்து விடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஒருவருக்கு தொப்புளில் ஊசி குத்தி அதில் மாட்டிக்கொண்டதாகவும் சிவா தெரிவித்தார். போடும்பொழுது கையில் உடச்சிக்குது, சிறஞ்சி உடச்சிக்குது, தொப்புல போட்டால் தொப்புல உடச்சிங்கன்னா அது திருப்பி ஆப்ரேஷன் பண்ணுறதுலாம் ஏற்பட்டுருக்குது. இது பல தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆரம்ப சுகாதார நிலையத்தை இதான் கொடுத்துருக்காங்க. இதில் தரம் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா? மோசமானது, தரம் இல்லைன்றதுல மிக மோசமானது.
ஏற்கனவே புதுச்சேரியில் மருந்து மாத்திரை ஊழல் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது ஊசிகள் தரமின்றி இருப்பதாகவும் புகார் கிளம்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் உலக சுற்றுலா தினத்தையொட்டி கிராமிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், தப்பாட்டம் மற்றும் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு வினாடி வினா போட்டிகளும் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சிகளை ஏராளமான மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட கருவூலத்தில் ஓய்வூதிய பணப்பலனை வழங்க லஞ்சம் கேட்ட கருவூல கண்காணிப்பாளர் தனபால் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தில்பாஷா என்பவர் கூட்டுறவு சார் பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் அவர் கடந்த ஆண்டு உயிரிழந்தார். அவரது ஓய்வூதிய பணப்பலனை பெறுவதற்காக அவரது மகள் ஷர்மிலி சேலம் மாவட்ட கருவூல ஓய்வூதிய பிரிவு கண்காணிப்பாளர் தனபாலை நாடியுள்ளார். ஆனால் பணியை முடிக்க தனபால் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் கருவூல கண்காணிப்பாளர் தனபால் லஞ்சம் பெற்றபோது அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். பாஜகவில் உள்ள 2 தலைவர்களை கைது செய்துவிட்டால் அந்த கட்சியே காணாமல் போய்விடும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் டெல்லி முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். சிறையில் இருந்து வெளியே வந்து தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த அரவிந்த் கெஜ்ரிவால் முதன்முறையாக சட்டப்பேரவை கூட்டத்தில் உரையாற்றினார். ஆம் ஆத்மி கட்சியை உடைப்பதற்காக சத்யேந்திர ஜெயின், மணீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், அமானத்துல்லா கான் மற்றும் தாம் என 5 பேரை பாஜக அரசு கைது செய்தது என்று கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். கைது செய்த போதும் ஆம் ஆத்மி கட்சியை உடைக்க முடியவில்லை என்று கூறிய கெஜ்ரிவால் பாஜகவில் உள்ள 2 தலைவர்களை கைது செய்துவிட்டால் அந்த கட்சியே இல்லாமல் போய்விடும் என்று தெரிவித்தார். मैं आज चैलेंज करता हूं 5 सबसे बड़े नेताओं को जेल में डालने के बाद भी आज हमारी पार्टी मजबूती के साथ खड़ी है. मैं चैलेंज करता हूं तुम्हारी पार्टी के 2 लोगों को जेल में डाल दो, तुम्हारी पार्टी ना टूट जाए. மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோரை தான் அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டு பேசினார் என புரிந்து கொண்டு ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் மேசைகளை தட்டி ஆரவாரம் செய்தனர். தமிழ்நாட்டில் நாளை 19 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் தமிழ்நாடு பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் நாளை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனவே 5 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் பதவியேற்றுக் கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வந்த நீதிபதி ஆர் மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இதையடுத்து மூத்த நீதிபதியான கிருஷ்ணகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டு கடந்த ஜூலை மாதம் முதல் செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் மும்பை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியான KR ஸ்ரீராம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்து உத்தரவிட்டார். இதையடுத்து நீதிபதி KR ஸ்ரீராம் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். I, Justice Sriram Kalpati Rajendran, having been appointed Chief Justice of the High Court at Madras, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India.
பதவியேற்பு நிகழ்ச்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, பொன்முடி, ரகுபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவைத் தொடர்ந்து புதிய தலைமை நீதிபதிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம் என தனது உரையை தொடங்கிய தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் பள்ளியில் தமிழ் படித்திருந்ததாகவும் அப்போது 500க்கும் மேற்பட்ட திருக்குறள்கள் மனப்பாடம் செய்த இந்த நிலையில் தற்போது கற்க கசடர குரல் மட்டுமே நினைவில் இருப்பதாக தெரிவித்தார். பள்ளிக்கூடத்தில் தமிழ் படித்திருந்தேன். 500க்கு மேல் திருக்குறள் மனப்பாடம் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்று ஞாபகம் இருக்கிறது மனதில் ஒன்றே ஒன்று, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. மும்பையில் பிறந்த KR ஸ்ரீராம் கடந்த 1986ஆம் ஆண்டு முதல் மராட்டிய பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்து பணியாற்றி வந்தார். துறைமுக சட்டங்கள், சுங்கச் சட்டம், மோட்டார் வாகன சட்டம், கடல் காப்பீடு, நிறுவன சட்டம் ஆகியவற்றில் அவர் நிபுணத்துவம் பெற்றவர் ஆவார். கடந்த 2013இல் மும்பை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட KR ஸ்ரீராம் 3 ஆண்டுகளில் 2016ஆம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதியானார். மேட்டூர் அணை திறக்கப்பட்ட 2 மாதங்கள் ஆன போதிலும் வலங்கைமான் அருகே உள்ள சுள்ளநாற்றில் இதுவரை ஒரு சொட்டு தண்ணீர் வராததால் சாகுபடிக்காக பருவமழை நம்பியிருக்கும் நிலையில் விவசாயிகள் உள்ளனர். டெல்டா பாசனத்திற்காக கடந்த ஜூலை 28ஆம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டது. இதையொட்டி குடமுருட்டி ஆறு, வெட்டாறு, வெண்ணாறு உள்ளிட்ட காவிரி ஆற்றின் கிளை ஆறுகளிலும் நீர்வரத்து அதிகரித்ததால் அதை நம்பியுள்ள விவசாயிகள் சாகுபடி பணிகளை தொடங்கினர். ஆனால் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே உள்ள சுள்ளானாற்றில் கடந்த 2 மாதங்களாக ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராததால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். மேட்டூர் அணை திறந்தும் சாகுபடிக்காக வடகிழக்கு பருவமழையை மட்டுமே நம்பியுள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த ஆற்றின் வழித்தடத்தில் உள்ள 20 கிராமங்களில் சுமார் 4000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி இல்லாமல் உள்ளன. முறையான தூர்வாராததே சுள்ளானாற்றில் இந்த நிலைக்கு காரணம் என்பது விவசாயிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. இந்த நிலைமை நீடிக்காமல் பாசனத்திற்காக விவசாயியுடைய கவலையை நீக்குகின்ற வகையில் அதிகாரிகள் சிறப்பு கவனத்தை எடுத்துக்கொண்டு விரைவில் தண்ணீர் திறந்துவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றனர். விவசாயிகளின் நிலையை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் போது சுள்ளானாற்றிற்கும் பாசன வசதி கிடைத்திட உரிய வழிவகை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள வெப்படை பகுதியில் வடமாநில ATM கொள்ளையர்களை தமிழ்நாடு போலீசார் துரத்தி பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் போலீசார் கொள்ளையரை துரத்திய சம்பவம் சினிமாவை மிஞ்சும் வகையில் இருந்ததாக தெரிவித்துள்ளனர். அதாங்க, இந்த கண்டெய்னர் லாரி ஒன்று ஃபாஸ்ட்டாக வந்ததுங்க. வந்தோன்னே போலீஸ்காரங்களும் பின்னாடி வந்தாங்க. வந்தோடனே இது பாட்டுக்கு நிற்கவே இல்லைங்க. இடிச்சுட்டு பாலத்துக்கடியில் பூந்து சனி ஹாஸ்பிட்டல் வழியாக வண்டியை உள்ளார விட்டு இது போனாங்க. இப்போ போலீஸ்காரனும் பின்னாடியே துரத்திட்டு தான் போனாங்க. போனோன்னா அங்கே சனி ஹாஸ்பிட்டலில் வச்சு லாக் பண்ணிருந்தாங்க. போகிற வழியிலே 2-3 பைக்குக்காரங்களும் இடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பார்க்கணும் இங்கே தான் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்ததுங்க. காலையில் சங்கிலி வண்டி வந்துருக்குது. வங்கில் உள்ள பூந்துக்கிட்டு போலீஸ்க்காக ஆரன் சட்டை போட்டு உள்ளே பூந்து வந்தாங்க. அவங்க டூவில் நின்றுட்டு டூவில் டச் ஆகி அது இல்லாமல் போலீஸ்க்காக ஜீப்பில் நின்று அவங்க மறிச்சாங்க. மறிச்சு வண்டி நிற்க கிடையாது, ஏறி வந்துருச்சு. இந்த கார் நின்றுச்சு. டூவில் ஏறி காரை சுற்றி இடிச்சுக்கிட்டு காரை இழுத்துக்கிட்டு இது வரையும் வந்து கார் டூவில் இங்கே போட்டுச்சு. டூவில் பேக்கில் மாட்டிக்கிச்சு. உள்ளே வந்து கார் அதில் மாட்டிச்சு. கார் இழுத்துக்கிட்டே போயிட்டேன் நிற்காம. நாங்கள் என்ன வண்டியில் கொண்டிருந்தோம், சும்மா சுற்றி தான் பார்த்துருந்தோம். என்னடா இப்படி பார்க்குறாங்கன்ட்டு. இன்றைக்கி வந்தது உள்ளுக்குள்ளே வந்தனால நாங்களே எதார்த்தமாக எவ்வளோ ஸ்பீடில் வராங்களோ எங்கள் வண்டி வந்துட்டு காரில் வந்துட்டு இருந்தது. அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு உள்ள வெளியே போனாப்புல. நாங்களே சரி என்னடா இவ்வளோ ஸ்பீடில் போகிறான்னு நாங்கள் பார்த்தோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லா போலீஸ்காரங்களும் கன்னோட வந்தாங்க. ஷூட்டிங் பண்ணாங்க. எங்கள் ரவுண்ட் ஆஃப் ஓட்டருக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு பயம், என்னடா திடீர்னு இவ்வளோ ஷூட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பின்னாடி வண்டியில் போனோம். அப்புறம் அவர் என்ன ரயில்வே கேட்டில் வந்து கட் பண்ணி அப்படியே வெப்படைக்கு போயிருவாப்பில் எடுத்து வெப்படையில் வந்து வந்தோன்னே பிடிச்சிட்டாங்க. அப்படி தமிழ்நாட்டில் சைவ மற்றும் வைணவ ஆன்மீக தலங்களை இணைக்கப் போகும் புதிய 4 வழி சாலை பக்தர்களின் பெரும் சிரமத்தை குறைக்க உள்ளது. இந்த 4 வழி சாலை எங்கிருந்து எங்கு செல்கிறது, அதன் பயன்கள் என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோயில், சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் உள்ளிட்ட ஆன்மீக தலங்களும் தொழில் நகரங்களாகிய சிவகாசி, ராஜபாளையம், சுற்றுலா தலங்களாகிய குற்றாலம், சங்கரன் கோவில் ஆகியவையும் அமைந்துள்ளன. ஆனால் இங்கிருந்து பிரபல சிவஸ்தலமான ராமேஸ்வரத்திற்கு செல்ல நேரடி சாலை இல்லை என்பது ஒரு குறையாகவே இருந்து வந்தது. இதனை கருத்தில் கொண்டு 2011 திமுக ஆட்சியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் முதல் ராமேஸ்வரம் வரை 4 வழிச்சாலை அமைப்பதற்காக திட்டமிடப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கிடப்பில் போடப்பட்ட இந்த திட்டம் மீண்டும் திமுக ஆட்சியில் புத்துயிர் பெற்றுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து பார்த்திபனூர் வரையிலான சாலையை அகலப்படுத்தி 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட உள்ளது. ஏற்கனவே பார்த்திபனூரில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு 4 வழிச்சாலை உள்ள நிலையில் தற்போது அமையவுள்ள புதிய 4 வழிச்சாலை பக்தர்களின் பெரும் சிரமத்தை குறைக்க உள்ளது. பொதுமக்களுக்காக நாங்கள் ராமேஸ்வரம் போனோம்னா ஒரு 60 to 70 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது நமக்கு 70 கிலோமீட்டர் சுற்றுறது மட்டும் இல்லாமல் எரிபொருள், இடையூறு, நெரிச்சல் மற்றும் தொலைவு தூரம் போய் சுற்றி வரக்கூடிய டைமாகவும் இருக்குது. இது நம்ம இப்படி 2 ஆன்மீக தலத்தை இணைக்கிறதுனால சதுரகிரியிலிருந்து வர்றவங்களுக்கும் இது ரொம்ப எளிமையாகவும் அமையும். இச்சாலை மேற்கு மலை தொடர்ச்சி மலையையும் ராமேஸ்வரம் கடலையும் இணைப்பதால் விவசாயம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை நல்ல சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. இதனால் விவசாயிகளுக்கு லாபமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் இதுக்காக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நன்றி சொல். சிவகாசியில் தொடங்க உள்ள சுற்றுச்சாலை திட்டத்துடன் சேர்த்து 4 வழிச்சாலை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதனால் சிவகாசியை சுற்றியுள்ள நகரங்களாகிய கழுகுமலை, சங்கரன் கோவில், கோவில்பட்டி ஆகிய பகுதிகளில் இருந்து நேரடியாக ஸ்ரீவில்லிபுத்தூர், ராமேஸ்வரம் சாலையை சென்றடைய முடியும். சன் செய்திகளுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து செய்தியாளர் மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.